Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லிங்க்ஸ். லிங்க்ஸ்னா என்ன? அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ ஒரு வெப் பேஜ்ல ஒரு டெக்ஸ்டையோ அப்படி இல்லனா ஒரு இமேஜோ நம்ம கிளிக் பண்ணும்போது அது வேற ஒரு வெப் பேஜுக்கு நம்மள ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து டாப் 5 ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இதுல டாப் 5 ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸோட லிஸ்டும் நான் வந்து கொடுத்திருக்கேன். இப்போ இதுல ஏதாவது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நேம் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது அந்த பர்టిక్యులர் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல நான் செட் பண்ணி வச்சிருக்கிற வெப் பேஜோட அதை எனக்கு கொண்டு போய் சேர்க்கும். மறுபடியும் அங்க கோ ஹோம்னு நான் கொடுத்து அந்த மெயின் பேஜோட லிங்கையும் நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். கோ ஹோம் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் அந்த மெயின் பேஜ் வந்துடும். ஸோ இப்போ இதே மாதிரியே அஞ்சு டெக்ஸ்ட்டுக்குமே நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணா எப்படி நம்ம வந்துட்டு வேற ஒரு வெப் பேஜை ஓபன் பண்ண வைக்கிறது, மறுபடியும் அங்க இருந்து எப்படி நம்ம மெயின் பேஜுக்கு வர வைக்கிறது வேற ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு. இதுக்காக நம்ம யூஸ் பண்ண டேக் வந்து ஆங்கர் டேக். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட்டை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். டாப் 5 ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். H1 டேக் ஓபன் பண்ணிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் வேணும், அதனால HR டேக் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் கிரியேட் பண்ணியாச்சு, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 5 கண்டென்ட் ஆட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு கண்டென்ட்டையும் A டேக்னு சொல்லுவாங்க, அதாவது ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. அந்த டேக் போட்டுட்டு அதுக்குள்ளார கிரியேட் பண்ணுங்க. நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். பட் ஆனா இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணனா எந்த பேஜுமே ஓபன் ஆகாது. அது ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த பேஜஸை லிங்க் பண்ணல. நான் ஆல்ரெடி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் என்ன வெப் பேஜை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பைத்தான் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா python.html இந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஜாவா ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா JS அப்படின்ற இந்த HTML ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு HTML பேஜ் நான் வெப் பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த பேஜஸை எப்படி இந்த டெக்ஸ்டோட லிங்க் பண்றது அப்படின்னா A டேக் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா href அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இதுக்குள்ளார தான் நம்ம அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா python.html அப்படின்ற இந்த வெப் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகணும். அதனால நாங்கள் python.html நம்ம கிரியேட் பண்ணி வச்ச ஃபைல் வந்து காமிக்கோங்க இன்டெலிஜென்ஸ்ல, அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ python.html, அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட் JSன்னு சேவ் பண்ணியிருக்கேன், js.html, அதுக்கப்புறம் java.html, அப்புறம் c#.html. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணா அதோட வெப்பேஜோட நேம் வந்து hrefல கொடுங்க, ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா பேஜஸோட லிங்க் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த பர்டிகுலர் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த அவுட்புட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் எப்படி இந்த கோ ஹோம் வந்து மறுபடியும் மெயின் பேஜுக்கு வருதுன்னா அதே சேம் ப்ராசஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் வெப் பேஜ்லேயே போயிட்டு நான் காமிக்கிறேன். H2 டேக்ல ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன் கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நான் வந்து ஆங்கர் டேக்காக கிரியேட் பண்ணிட்டு A டேக் போட்டு கிரியேட் பண்ணிட்டு அதில் hrefல என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மெயின் பேஜோட பேரை வந்து கொடுத்துருக்கேன், லிங்க் டெஸ்ட் அப்படின்றது. இது பைத்தான் வெப் பேஜ்ல மட்டும் கிடையாது, JSக்கும் நான் கொடுத்துருக்கேன், ஜாவாக்கும் கொடுத்துருக்கேன், C#லயும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன், Cலயும் அதே மாதிரி இருக்கு. ஸோ அப்போ நீங்க எந்த வெப் பேஜை ரீடைரக்ட் பண்ணாலும் அதுல கோ ஹோம் அப்படின்ற இந்த லிங்க் டெக்ஸ்ட் வந்து இருக்கு. இது வந்து உங்களை மெயின் பேஜுக்கு கொண்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வெப் ப்ரோக்ராமிங் நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை நீங்க கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் கத்துக்கிட்டு வெப்சைட்ஸை டெவலப் பண்ணலாம். அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன்.